2019 எஸ்ஏ பாருங்க. மின்வலு புறப்பாக்கிகளில் பயப்பு வோல்ட் அளவின் மீடுரன் ஆனது காந்த முனைவுகளின் எண்ணிக்கை கேபிட்டல் பியிலும் புறப்பாக்கியின் நிமிடத்திற்கான சுழற்சிகளின் எண்ணிக்கை கேபிட்டல் எண்ணிலும் தங்கியுள்ளது. இம்மீடுரன் எஃப் ஆனது ஹெர்ட்ஸில் எஃப் சமன் பி தர எண்ணிங்கள் 120 என தரப்படுகிறது. அப்ப சமன்பாட்டை தந்திக்காங்க. இது காந்த முனைவுகளை கொண்டு அப்ப பி சமன் 2 காவத்தக்க மின்புறப்பாக்கி ஒன்று பொதுவாக நிமிடத்துக்கான சுழற்சிகளின் எண்ணிக்கை RPM 3000 இதில் தொழிற்படுகிறது. பின்வருவனவற்றை காண்க. புறப்பாக்கியின் வோல்ட் அளவு. அப்ப நமக்கு சுழற்சிகளின் எண்ணிக்கை நிமிடத்துக்கான சுழற்சிகளின் எண்ணிக்கை 3000 தந்திருக்காங்க, பி தந்திருக்காங்க. அப்ப ஏயில மூலாவது பாட் அப்ப எஃப் சமன் பி தர எண்ணிங்கள் 120 இது தந்திருக்கார். அப்ப பி எவ்வளோ 2 முனையாம் எண் வந்து 3000 120 செய்வதையும் வெட்டுவோம். 3 6 2 100 50 ஹெர்ட்ஸ் ஒரு இலகுவான சுருக்கல். இரண்டாவது பாட் புறப்பாக்கியின் சுழற்சி கதி செகண்டுக்கு 6 எண்கள் காட்டாம். பை சமன் 3 இருக்கட்டாம். அப்ப நமக்கு தெரியும் ஒமேகாவை காட்டாம். ஒமேகா சமன் 2 பை எஃப் பைக்கு 3 பேர் இருக்கட்டாம். அப்ப 2 கரை 3 கரை எஃப் வந்து 50 3 6 6 5 300 ரேடியன்ஸ் செகண்ட் -1 காணட்டாம். சரி அப்படியா? இப்ப பி பாட் மாணவர்கள் மேலே ஏயில் குறிப்பிட்ட காவத்தக்க மின்புறப்பாக்கியின் எஞ்சினை நீர்ப்பாய்ச்சலின் மூலம் சுழற்றப்படத்தக்க சுழலி ஒன்றினால் மாற்றீடு செய்து ஒரு நீர்வள புரியத்தின் மாதிரி ஒன்றை வடிவமைத்துள்ளான். மாறா நீர்ப்பாய்ச்சல் ஒன்றின் போது கூட பயப்பு வோல்ட் மீடுரன் மின்னுகர்வுடன் மாறுவதை அவன் அவதானித்தான். பயப்பின் மீடுரன் மாறலை கட்டுப்படுத்துவதற்காக சுழலிக்கு வழங்கும் நீர்ப்பாய்ச்சலை செப்பம் செய்வதற்கு அவன் ஒரு கட்டுப்படுத்தும் கருவியை அமைத்துள்ளான். ஒரு டிவைஸ் அமைச்சிக்கிறான். ஊசிவாய் வால்வு ஒன்றுடன் இணைக்கப்பட்ட இக்கட்டுப்படுத்தும் கருவியின் திட்ட வரைபடம் டயக்ராம் ஒரு ஒன்றில் காட்டப்பட்டிருக்கு. இப்போ தந்தியாங்க விசையால் கொண்டு அங்கே நிலைப்படுத்தி இப்படி ஊசி வாழ்வு எல்லாம் தந்திருக்காங்க. இப்போ என்ன செய்யறாங்க அப்படியால் இதில் நமக்கு இது எப்படி தொழில்படுது என்ன விஷயம்ன்றதெல்லாம் படிப்படியாக அவங்க வழங்கப்படுத்தி போவாங்க வெளியில. இக்கருவியின் எல்லா மூட்டுகளும் ஒரு ஆய்வின்றி சுயாதீனமாக இயங்கத்தக்கனவென கொள்கை. சுழற்சியின் போது விசையால் குண்டுகள் கிடையாக இயங்குவதால் காப்புரையானது சுழலும் அச்சாணியின் வழியே மேலும் கீழும் இயங்குமாறு செய்யப்படுகிறது. இக்கருவியானது சுழலும் அச்சாணி பற்றி சமச்சீரானது. அப்ப சுழலும் அச்சாணி பற்றி கருவி சமச்சீராகி சுழலியின் சுழற்சி கதி மூலம் ஊசி வாழ்வு துரட்டில் வேல் வந்து திறப்பதும் மூடுவதும் தன்னிச்சையாக கட்டுப்படுத்தப்படுகிறது. விசையால் குண்டுகள் தவிர கருவியின் ஏனைய எல்லா பகுதிகளும் திரிவற்றவை என கொள்கை. அப்ப இந்த தந்திக்கிற 4 கோல் தந்திக்கான 4 புயங்கள் 4 சந்திக்கிறார்கள். நீளமான புயங்கள் 4 சந்திக்காங்க. இது அடியிலேருந்து துயரத்திலேக்கு நடுவில் வில் அந்த ஸ்ப்ரிங் ஒன்று தரப்பட்டிருக்கு. அப்ப இதற்கு இடையாக இப்படி சுழலத்தாக்கவர் ஆயிப்பார். அப்ப கூட ஸ்பீட்ல சுழலக்கூட இந்த 2 விசையால் குண்டுகளும் அகலமாகும். ஸ்ப்ரிங் சுருங்கும். ஸ்ப்ரிங் சுருங்கிச்சுன்னா இந்த சுழலை புள்ளி பற்றி சுயாதீனமாக சுழன்று இது கட்டுப்படத்தக்கதாக இருக்கும். இதுல வாழ்வு இது உயர்ற பணிரத்தால ஊசிவாய் வாழ்வு வந்து திறக்கிறது மூடுவதும் கட்டுப்படுத்தப்படுகிறது. சரியா இல்லையா? ஓகே, இப்ப கேள்விக்கு வருவோம். மூலார் கேள்வி. விசையால் கொண்டு தொடுக்கப்பட்ட ஒவ்வொரு புயமும் இழுவையின் கீழ் உள்ளதென கொண்டு விசையால் கொண்டு சுயாதீன பொருள் விசை வரைபடத்தை வரைக. விசையால் கொண்டின் திணிவை எம் என கொள்க. அப்ப நான் என்ன செய்யணும் பிள்ளையார் இதுல பியில மூலாவது பாட் நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா இந்த 2 ஒரு விசையால் கொண்டோட 2 புயங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. அந்த புயங்கள்ல இழுவை இருக்குன்னு சொல்றாங்க. நான் அதுல திணிவை எம் எடுத்து அப்ப எம் எடுக்கன் எம் இதுல இஞ்சல பக்கம் T1 இங்கல பக்கம் T2 தாக்குது. எல்லாம் சமநீளமானது. அப்ப சமநீளமானது இதுல இந்த ஒரே தூரத்தில் இருக்கிறதுனால
இது தீட்டான்னு சொன்னா இதுவும் தீட்டா வைப்பார். இவர் நிறை mg கீழ் நோக்கி தாக்குவார். ஆகவே mg கீழ் நோக்கி தாக்குவார். T1 T2 இதான் விசையால் கொண்டு ஒன்ற சுயாதீன விசை வரைபடம். ஒவ்வொரு விசையால் கொண்டினதும் சுழற்சி அச்சை பற்றிய கோண வேகம் ஒமேகா ரேடியன்ஸ் பர் செகண்ட் எனின் மேற்புயத்திலும் கீழ்ப்புயத்திலும் உள்ள இழுவைகள் முறையே இதனால் தரப்படும் சரி காட்டுதான். சரி அப்படியா? இப்ப இவர் ஒமேகா கோண வேகத்துல சுழல்றார். அப்ப மைய நோக்கு விசை வந்து T1 cos θ plus T2 cos θ இருப்பார். அப்ப நான் B ல இரண்டாவது B ஏற்கனவே போட்டதோட B ல இரண்டாவது மையம் நோக்கி பாவச்சனம் சொன்னா அல்லது எம்மிற்கு மையம் நோக்கி பாவச்சனம் சொன்னா T1 cos θ plus T2 cos θ சமன் M. இந்த நீளம் L ன்னு சொல்லிக்காங்க. இந்த நீளம் L ன்னு சொல்லி தந்திருக்காங்க படத்துல. அப்ப L cos θ m r omega ஸ்கொயர் பாவிக்க போறேன். மைய நோக்கு விசை. அப்ப மைய நோக்கு விசை T1 cos θ plus T2 cos θ தான் மையம் நோக்கு விசை. அது சமன் m r omega ஸ்கொயர். அப்ப m r க்கு பதிலா L cos θ L படத்துல தந்திருக்காங்க into omega ஸ்கொயர். அப்ப cos θ எல்லாத்தையும் வெட்டினா T1 சக T2 சமன் m L omega ஸ்கொயர். மூலம் ஞாபகம். இப்ப நிலைக்குத்தாக சமநிலை எடுத்துனா பிள்ளையார் நிலைக்குத்தாக சமநிலைக்கு T1 sin θ minus T2 sin θ சமன் T1 sin θ. நான் மேலுக்கு நான் தெளிவை சமப்படுத்த mg சமப்படுத்த போறேன். mg சமப்படுத்துறேன்னு சொன்னா எதிர்த்து திசையில் இருக்கிற விசைகளை கூட்டணும். T1 sin θ minus T2 sin θ சமன் mg. இந்த படத்துல பிள்ளையால் இந்த படத்துல நமக்கு இந்த படத்துல இதான் விசை முக்கோணம் சொன்னா நமக்கு கீழுக்கு மேலுக்கு எச் விதிக்க போறார். அதே எச் கீழுக்கு மேலுக்கு விதிக்க போறார். நான் இப்படி சொல்றேன். இது எல் ஆகிக்க போறார். இது எச் ஆகிக்க போறார். இது தீட்டா. அப்ப sin θ சமன் L இன்கிள் H. sin θ சமன் H இன்கிள் L. நான் ஒன்றின்கிள் sin எடுக்க போறேன். அது L இன்கிள் H. அப்ப T1 minus T2 சமன் mg into 1 இன்கிள் sin θ. அப்ப L இன்கிள் H 1 இன்கிள் sin θ. இது இரண்டாம் சமன்பாடு. இந்த ரெண்டு சமன்பாடுகளும் இது காணப்படும் இல்லையால் ஒன்றையும் ரெண்டையும் கூட்டி ஒன்றையும் ரெண்டையும் கூட்டினா 2 T1 வரும். அது ரெண்டாவது பிரிச்சா T1 வரும். 1 சக 2 இன்கிள் 2. அதிலிருந்து T1 சமன் m பொதுவாக ml பொதுவாக எடுக்கலாம் இல்லையா? அப்ப ml ரெண்டாவது பிரிச்சதுக்கு வேண்டி 2 ml பொதுவாக தெரிஞ்சுன்னா ஒமேகா ஸ்கொயர் சக gl இன்கிள் 2 gl இன்கிள் h. நான் எல்லா இடத்துக்கும் என்ன சொல்ல? அப்ப g இன்கிள் h இதான் T1. இப்ப 1 2 கழிச்சு நினைச்சா T1 பேசிரும். T2 -2ங்கிறது 2 T2. அப்ப 1 இன்கிள் 2 அதை ரெண்டாவது பிரிச்சா T2 வருவார். T2 சமன் ml இன்கிள் 2 ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் gh g இன்கிள் h. ஆகவே இதைத்தான் காட்ட தெரிவிக்காங்க ml இன்கிள் 2. அப்ப இதை காட்டிட்டோம். B ல ரெண்டாவது காட்டிட்டோம். இப்ப மூணாவது பார்ட் பரப்பு வோல்ட் அளவு 50 ஹெர்ட்ஸ் ஆக உள்ள போது எச்சின் பெருமானம் 30 சென்டிமீட்டர் ஆகும். உறுப்பு GH இனது இழுவைக்கான பங்களிப்பை புறக்கணிக்கலாம் என காட்டுது. அப்ப நான் இதை ஃபுல்லா அழிக்க முடியல. நமக்கு இதை தேவையானது இந்த 50 ஹெர்ட்ஸ் 300 ரேடியஸ். இப்ப இது உடைய கேள்வி தானே. அப்ப இதை ஃபுல்லா அழிக்க மூணாவது பார்ட் எடுத்துக்காக இதை பாருங்க. நான் எப்படி தேச இலகுவாக சுருக்கிக்கிறத கவனிச்சு கொள்ளுங்க.
இப்போ நமக்கு GH மூணாவது பார்ட் ஒமேகா ஸ்கேன் நம்மள 50 ஹெர்ட்ஸ் ஆகிக்கொள்ள ஒமேகா வந்து 300. அப்போ ஒமேகா ஸ்கேர் சமன் 300 வர்க்கம். அப்போ 9 தர 14. ஜிங்கள் ஹெச் என்னன்னு அப்படியா ஹெச் வந்து 30 சென்டிமீட்டரா. அப்போ ஹெச் வந்து 30 சென்டிமீட்டர் வந்துச்சுன்னா ஜி வந்து 10. அப்போ 10 இங்கில் 0.3. அப்போ 100 இங்கில் 3. அப்போ 100 இங்கில் 3 எடுத்தோம்னா 33.33. அப்போ 33.33 100 இங்கில் 3 தானே பிள்ளையார். அப்போ 33.33. அப்போ 33.33 9,14 ஒப்பிடக்கூட மிக சிறிது. அப்போ 9,14 ஒப்பிடக்கூட 33.33 மிகச் சிறிதாக இருக்க போகுது. சிறிது சரியா பிள்ளையார். 14ஆம் வரிசையில் இருக்கு. 14ஆம் வரிசையில் இருக்கு. ஆகவே ஜிங்கிள் சிறிதாகிக்க போது ஒமேகா ஸ்கேர். ஆகவே ஒமேகா ஸ்கேர் உடன் ஒப்பிடும் போது ஜிங்கிள் ஹெச் புறக்கணிக்கத்தக்கது. இதை தங்கட்டியாங்க சரி அப்படியா புறக்கணிக்கத்தக்கதுன்னா கீழுக்கு வர கல்குலேஷனை லேசாக்குறதுக்கு நாம் இந்த அன்னளவாக்கம் எடுக்க மாட்டோம். 2001ஆம் ஆண்டு பேர்டு கேள்வியில் அந்த அன்னளவாக்கம் நாமளே எடுக்கணும். நாமளே அஞ்சைக்கணும் அந்த அன்னளவாக்கத்தை. ஆனால் இந்த கேள்வியில் அந்த அன்னளவாக்கத்தை நம்மளை எடுக்க சொல்லாங்க சரியா அப்படியா. அதாவது அவங்களை நிர்வகிச்சிடலாம் கல்குலேஷனை லேசாக்குறதுக்கு. 3ஆவது பாட்டு லைட்டம். 4வது பாட் அப்போ ஜிங்கிள் பகுதியை புறக்கணிச்ச மனுஷன் அப்படியார் நமக்கு மேலுகிற புயம். அப்போ ஜிங்கிள் பெய்தா மேலுகிற புயத்திலையும் எம்எல்ஏங்கள் 2 ஒமேகா வர்க்கம் வரும். கீழுகிற புயத்திலையும் எம்எல்ஏங்கள் 2 ஒமேகா வர்க்கம் வரும். ஆகவே புயங்கள் இருக்கிற இழுவைகள் சமன். அப்போ மேற்புயம் ஒன்றுல T1 சமன் எம்எல்ஏங்கள் 2 ஒமேகா வர்க்கம். அப்போ எம் எவ்வளோ மனுஷன் அப்படியார் இதில் எம் வந்து 1 கிலோகிராம் தர எல் வந்து 50 சென்டிமீட்டர் அரை. அதன் கீழ் 2 இது 1/4 மாறும். ஒமேகா ஸ்கேர் வந்து 9/14. அப்போ இது அரைண்டா 9 நாளால் பிரிச்சா சரி இல்லை 9 2ஆல் பிரிச்சா 4.5. அது 2ஆல் பிரிச்சா 2.25. அப்போ 2.25 தர 14 நியூட்டன் வருவார். T1 4வது பாட்டு. இப்போ 5வது பாட்டை பாருங்க பிள்ளையார். 5வது பாட் பரப்பு வோல்ட் அளவின் மீடுரன் 50 ஹெர்ட்ஸ் ஆக உள்ள போது வில்லின் சுருக்கம் 20 சென்டிமீட்டர் ஆகும். இவ்வில்லின் வில்மார்லே கணக்கிட்டான். அப்ப மேலுக்கு இந்த பார்த்த மனுஷன் பிள்ளையால் 2 T இப்படி ஒரு T1 இருக்கும், இப்படி ஒரு T1 இருக்கும். இந்த 2 T1 சேர்ந்துதான் இந்த வில் என்ன இருக்குது சரியா பிள்ளையால். அப்ப இது தீட்டா வந்துச்சுன்னா 90 - தீட்டா. அப்ப 2T sin தீட்டா தான் என்ன செய்யுதுன்னா இந்த வில் என்ன இருக்குது. அப்ப 2T sin theta அப்ப f சமன் kx பாவிக்க போல 2T sin theta சமன் k into x மனிதபிள்ளையார். அப்ப 2T sin theta அப்ப இந்த வில்லுக்கு அப்ப திணிவத்தை அதெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் சொன்னாங்க. அப்ப 2T sin theta வில்லுக்கு f சமன் kx ஐ பிரயோகிக்க 2T1 sin theta சமன் k நான் காணணும் x தந்திரிக்காங்க 7.2 சரி. அப்ப 2 தர T1 தெரியும் பிள்ளையால் 2.25 தர 14 தர sin theta வந்து என்னன்னா h இங்குள் 2. அப்ப h வந்து 30 சென்டிமீட்டர் 30 L வந்து நான் 7.3 போட்டு விட்டேன் பிரச்சனை இல்லை. 7.3 இங்குள் 7.5 h இங்குள் சமன் K நான் காணணும் x வந்து தனியாக 20 சென்டிமீட்டரா 7.2. அப்ப இதுல இந்த சுருக்கம் நினைச்சுனா பிள்ளையார் இது ரெண்டும் பெய்தா இது ரெண்டும் பெய்தண்டு இது வந்து 3/5 வருவார். இவர் 3/5 வருவார் சரி. பிள்ளையார் இந்த தசம் 2ஆல பெருக்கணும் நினைச்சா 22.5 வரும். 22.5 பெருக்கணும் நினைச்சா 45 வரும். 45 இவர் 2 சரி. பிள்ளையார் இதுல நமக்கு இது 5 ஆன பிள்ளையார் இது 3/5 3/5 2ஆல பெருக்கணும் 10 45. அப்ப 45 தர 3 135. அப்ப 135 தர 14ங்கிறது அப்ப 135 வரப்போறார். அப்ப பாருங்க பிள்ளையார் நான் திருப்பி அந்த சுருக்கத்தை சொல்றேன் உங்களுக்கு. இந்த ரெண்டையும் இது 3/5 ஆகிக்க போதும்.
இந்த ரெண்டு இஞ்சால கழிக்கிறோம்னு சொன்னா 22.5. அப்ப 22.5 தர 2 45. அப்ப 45 இதே இஞ்சால கழிக்கிறோம்னு சொன்னா 10. 10ல 1 10ம் ஒரு 14 வெட்டப்பட்டுச்சுன்னா 10 3 வரப்போறாரு. 10 3 45 3 135. அப்ப 45 3 135 90 45 135 அப்ப 90 45 135 135 தர 13 1.35 தர 15. அப்ப கே சமன் 1.35 தர 15 நியூட்டன் மீட்டர் மைனஸ் 1. 1.35 தர 15 நியூட்டன் மீட்டர் மைனஸ் 1 அறிவிக்கப்படாது. 4வது பாட்டும் சரி. இப்போ சி பாட்டுக்கு வரப்பட முடியாது. நம்ம இந்த கே மட்டும் தான் தேவைப்பட போகுது. சி பாட்டு செய்வதற்கு முதல் இவ்வளோதையும் அழிப்போம். அழிப்போம். C part பரப்பு வோல்ட் அளவின் மீடுடன் 50 ஹெர்ட்ஸ் ஆக உள்ள போது பாய்ச்சலின் 50% தடுக்குமாறு ஊசி வால்வு அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது ஒரு 2இல் காட்டப்பட்டுள்ளவாறு பாய்ச்சல் குழாயின் அச்சுடன் 45 பாகை கோணத்தை ஆக்குகிறது. ஊசிவாய் வாழ்வின் மூடுகையானது குழாயின் அச்சுடன் ஆக்கும் கோணத்துக்கு வீத சமனம். அப்ப 50 ஹெர்ட்ஸ் ஆகக்கூட 50 வாகை தடுக்கு 50% தடுக்குது. அப்ப 45 மூடிக்கு கோணத்துக்கு அந்த மூடுகை வந்து நேர்மாறு சமனம். பரப்பு வோல்ட் அளவின் மீடுடன் மின் நுகர்வில் தங்கியுள்ளது. நுகர்வு அதிகரிக்கும் போது பரப்பு மீடுடன் குறையும் அதேவேளை அதன் மறுதலையும் நிகழுமா. மறுதலை அதிகரிக்க குறையும் அதில் மாறியும் நடக்குமா. சரியா? இப்ப 3வது பார்ட் வடிவமைப்பிற்கேற்ப பரப்பு வோல்ட் அளவின் மீடுடன் 25 ஹெர்ட்ஸ் ஆகும் போது ஊசி வாழ்வு முற்றாக திறந்திருக்கும். ஊசி வாழ்வு முற்றாக திறந்திருக்கும் கணத்தில் பின்வருவனவற்றை முற்றாக திறந்திருக்கும். மீடுரன்கள் அந்த இடையில வசனங்களை பாருங்க. மீடுரன்கள் 25 ஹெர்ட்ஸை விட குறைவடைந்த போதிலும் கூட ஊசிவாய் வாழ்ட் அளவு முற்றாக திறந்திருக்குமா. அப்ப அதுல கட் ஆஃப் வந்து 25 ஹெர்ட்ஸ். அப்ப 25 ஹெர்ட்ஸ் ஆக போல ஃபுல்லா திறந்திருக்கு. 25 ஹெர்ட்ஸோட கூட போல 25 ஹெர்ட்ஸ்ல இருந்து மீடுரன் அதிகரிக்க போல மூடுகையும் அதிகரிக்குது. அப்ப 50 ஹெர்ட்ஸ் ஆக போல சரி அரைவாசி மூடி இருக்கு. சரியா? இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா வடிவமைப்புக்கேற்ப பரப்பு வோல்ட் அளவின் வோல்ட் அளவு இப்ப மோலா பாட் கேட்டியாங்க. இதை பாருங்க, மோலா கேட்டியாங்க 25 ஹெர்ட்ஸ் ஆக இருக்க போல மேற்புயம் ஒன்று நிலுவையில் கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம குணம் நினைச்சேன் அப்படியா முன்ன 50 ஹெர்ட்ஸ் அடிக்க போல நான் இது ஒரு விகித சாமனில் செய்கிறேன். இல்லாட்டி ஃபர்ஸ்ட்ல இருந்து செஞ்சுக்கிறோம். சரி அப்படியா? அப்ப நான் ஒரு விகித சாமனில் செய்யலாம் அப்படின்னு சொன்னா ஒமேகா எஃப் ஆனது அரைவாசி ஆவதால் ஒமேகாவும் அரைவாசி ஆகும். அப்ப எஃப் சமன் 25 ஹெர்ட்ஸ் ஆகும்போது ஒமேகா சமன் 300ல இருந்து நமக்கு அரைவாசி வரப்போகுது 150 ரேடியன்ஸ் செகண்ட் மைனஸ் 1 வரப்போகுது. சரி அப்படியா? இப்ப ஒமேகா வர்க்கம் வந்து ஒமேகா பை 2 ஆவதால் ஒமேகா வர்க்கத்தின் 4 ஆகும். அப்போ ஒமேகா வர்க்கத்தின் 4 ஆகும். ஆகவே டி ஆனது T/4 ஆகும். நம்ம ஃபர்ஸ்ட்ல இது சுருக்கலாம் இல்லையா, அல்லது தெளிவான நியாயங்களை தெளிவோடு சுருக்கலாம். ஆகவே T டே சமன் 2.25 தர 10/4 சரி அப்படியா? அப்ப நமக்கு ஏற்கனவே கண்ட பெருமானம் இது.
அப்போ 225 இந்த வருஷம் 2 இன்னொரு சைடு வேறு இருக்கட்டும். 225 நான் எனக்கு இன்னும் 2 சைடு வேறு 4 சொல்லிக்கிறேன்னு சொன்னால் 56-25 ஹெர்ட்ஸ் நியூட்டன். அல்லது நீங்கள் அடிப்படையில் டெபிலேட் செய்யணும் இல்லையா? இது நான் சும்மா மனசால செஞ்சிருக்கேன். மனசால சொன்னால் எஸ்ஐக்கு மார்க்ஸ் இருக்குன்றதுனால அடிப்படை நியாயங்களை எழுதி செஞ்சிருக்கேன். f/2 ஆகிறதுனால ω/2 ஆகும். ஒமேகா வர்க்கத்துக்கு 4 ஆகும். அப்போ டி வந்து ஏற்கனவே ஒமேகா வர்க்கத்தில் அடங்கியிருந்து அதனால டி வந்து T/4 ஆகும். சரியா? மூணாவது பாட்டு. ரெண்டாவது வில்லின் சுருக்கம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரெண்டாவது பாட்டு. இந்த பாட்டு கொஞ்சம் கவனப்படாது. இந்த பாட்டு தான் இந்த கேள்வி உண்மையான கேள்வி. சரியா பிள்ளையார்? ஏற்கனவே என்ன நடந்துச்சுன்னா பிள்ளையார், ஏற்கனவே இவர் இப்படி இருக்கார். சரியா பிள்ளையார்? முதல் இது H, இது H. இப்ப மீடுரன் குறைஞ்சுன்னு சொன்னா பிள்ளையார், மீடுரன் குறைய போல இது உள்ளுக்காகுவார். மீடுரன் குறைய போல இது உள்ளுக்காகுவார். உள்ளுக்காக ஸ்ப்ரிங்கிற நெருக்கம் வந்து குறையும். இப்ப இப்படி ஆயிடுவாங்க. அது இந்த மட்டமும் உயரும். இப்படி ஆயிடுவாங்க. சரி அப்படியா? என்னன்னு சொன்னா இப்ப உள்ளுக்கு வர போல இந்த கோரின் நீளம் எல் வந்து மாறாது, எச் மாறக்கூடியது. அப்ப எல் மாறாது, எச் மாறக்கூடியதுனால இவர் உள்ளுக்காகுவார். உலகியால் உள்ளுக்காகிறதுனால இதுல ஏற்படுற மாற்றத்தை நான் இதுல ஆரம்பத்துல ஈசாமன் இவ்விடத்துல போல எக்ஸ் சமன் -2 மீட்டர். சரியா? இவ்விடத்துல போல எக்ஸ் சமன் 2 மீட்டர். சரியா? இப்ப என்ன நடக்க போனா நான் ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போறேன். அந்த மாற்றம் வந்து ஒரு எஸ் சொல்லி வெப்பமே இவ்வளவு உயரத்துக்கு எஸ் அல்லது பி அல்லது டி ஏதாவது உண்டு. இவ்வளவு உயரத்துக்கு இவர் மேலுக்கு கிளம்ப போறார். அப்ப இவர் இவ்வளவு உயரம் வந்து மேலுக்கு கிளம்ப போறார். மேலுக்கு கிளம்பினார் சொன்னா இப்ப நெருக்கம் ஆரம்பத்துல 2 இவர் எஸ் மேலுக்கு கிளம்பினார். ஆரம்பத்துல உண்மையா நிலை வெறும் ஸ்பிரிங் வந்து இவ்வளத்துல இருந்துச்சு. அப்ப ஆரம்பத்துல இவ்வளவும் தான் 20 சென்டிமீட்டர். இப்ப எஸ் அளவு குறைஞ்சிட்டேன்னு எஸ் அல்லது டி ஏதாவது உண்டு. எஸ் அளவு குறைவடைஞ்சிட்டேன்னு எஸ் அளவு குறைஞ்சிட்டேன்னு இப்ப இதுல உருவாகிற குறுக்கம் வந்து எக்ஸ் வந்து இப்ப 0.2 மைனஸ் எஸ் ஆக இருப்பார். ஆக ஏற்கனவே நெருக்கம் 0.2 மீட்டர். இப்ப மீடுரன் குறைய போல திணிவுகள் நெருக்கமாகும். இதனால ஸ்பிரிங் வந்து உயரும். ஏற்கனவே இருந்த நெருக்கலை விட இப்ப நெருக்கல் குறையும். 0.2 மைனஸ் எஸ். ஆகவே இந்த 2 மாற்றம் நடக்க முடியாது. மூணாவது மாற்றம் என்னன்னு சொன்னா இந்த இவர் மாறுவார், இந்த எக்ஸ் மாறுவார். ரெண்டாவது மாற்றம் என்ன? இந்த கோணம் வந்து மாற்றம் அடையும். அதாவது என்ன காரணம் சொன்னா இந்த எச் வந்து மாறினத்தினால விளையாடு. அப்ப எஸ் வந்து எஸ் அளவு உயர்ந்திருக்கிறதுனால இங்க ஒரு s/2 வரும், இங்க ஒரு s/2 வரும். விளையாடு. அப்ப இப்ப h சமன் ஆரம்பிச்சுன்னா h டே சமன் ஆரம்பிச்சுன்னா பழைய h பிளஸ் s/2. இந்த h வந்து அதிகம். அப்ப முன்ன h எவ்வளவு? 0.3. அப்ப 0.3 சக s/2. சரி அப்படியா? 0.3 சக s/2. நாம இழுவையை கண்டுட்டோம். இப்ப f சமன் kx பாவிச்ச மனுஷன்னா அதே 2t days sin theta days சமன் k into x days. எல்லாம் டேஸ் தான். எல்லாம் டேஸ் தான். இப்ப நாம இந்த எஸ் கண்டு போட்டு அது 0.2 இருந்து கழிச்ச மனுஷன்னா நமக்கு விட வருவார். அப்ப 2 t எவ்வளவு 56-25 2t days தர sin theta எவ்வளவு பிள்ளையால்
எச்சிங்கிள் எல். அப்போ 7.3 சக 7.3 எஸ்ஸிங்கிள் 2 அதன் கீழ் எல். எல் வந்து 7.5 மீட்டர், அதில் மாற்றம் இல்லை. அது சமன் கே வந்து 1.35 தர 15. அது தர எக்ஸ் ஆர் பிள்ளையால் இப்போ எக்ஸ் ஆர் எஃப் சமன் கே எக்ஸ்ல வர போகிற எக்ஸ் ஆர் எக்ஸ் டேஸ் 7.2 மைனஸ் எஸ். நல்லா வழங்கிடுவோ. மீண்டும் அதிகரிக்க இவர் அகலமாகுவார். அகலமாகித்தரன்னு சொன்னா இங்க என்ன நடக்க போகுதுன்னா பிள்ளையார் இதுல இழுவைகள் அதிகரிக்கும். ஒமேகா வர்க்கத்துக்கு இழுவை நேரடி சமன் இழுவை அதிகரிக்கும். இழுவை அதிகரிச்சுன்னு சொன்னா இதுல எக்ஸ் சமன் கே எக்ஸ் படி இந்த நெருக்கம் அதிகரிக்கும். நெருக்கல் சொல்றேன் ஈஎன் செல்வம் சரியா நீட்சி அல்லது நெருக்கல் சரியா இங்கே இழுத்தா நீட்சி தள்ளினா நெருக்கல். ஆகவே இந்த வில்லில உருவாகிற நெருக்கல் அதிகரிக்கும். நெருக்கல் இறுதி நீளம் ஆரம்ப நீளம் இறுதி நீளம் தான் நெருக்கல். நெருக்கல் அதிகரிக்கும். நெருக்கல் அதிகரிச்சா எச் வந்து குறையும், தீட்டாவின் பெருமானம் வந்து குறைவடையும். சரி அப்படியா நெருக்கல் அதிகரிக்கிறதுனால. அதே கான்செப்ட்ல இப்ப முன்ன 25 ஹெர்ட்ஸா இருந்தது, இப்ப முன்ன 50 ஹெர்ட்ஸா இருந்தது, இப்ப 25 ஹெர்ட்ஸ் ஆக போல இழுவை குறைவடையும். ஸ்ப்ரிங் வந்து நெருக்கல் குறைவடையும். முன்ன 20 இருந்தது, இப்ப 20 மைனஸ் எஸ் மாறுச்சு. இப்ப இந்த எஸ் கண்டுபிடிக்கணும். நான் இந்த சாம்பால போட்டீங்க. ஆகவே இதை சுருக்கினோம்னு சொன்னா பிள்ளையால் இதை சுருக்கினோம்னு சொன்னா 56 20 நான் சென்றால பெருக்க போறேன். 56 20 நான் விளக்க சுருக்கணும் பிள்ளையால் 56 20 50 சரியா. இப்ப நமக்கு இந்த எஸ் வந்து மீட்டர்ல வந்து நாம இதை சென்டிமீட்டர்ல கண்டிக்கலாம் சரியா. அப்ப சென்டிமீட்டர்ல காணணும்னு சொன்னா எடுத்து நாம 30 சக போட்டிக்கணும். நமக்கு எல்லாம் ஒன்று தான், பிரச்சனை இல்லை சரியா. இப்ப இதுல கீழுக்கு 0.5 இப்ப இந்தியால பார்க்க வைக்கிறது 10.5 சரியா பிள்ளையா. அப்ப இவரை நான் நீளத்தால் எழுதுறேன். நீங்கள் அப்ளை செய்யலாம் பிள்ளையா. அந்த நீளத்தால் எழுதுறேன். அப்ப இதோட சேர்த்து இன்னொரு சைவரை போட்டு 5ஆல சுருக்கிறோம் சரியா பிள்ளையா. இது 5ஆல சுருக்கிறோம். வடுத்து வச்சு 5ஆல வட்டிக்கலாம், பிரச்சனை இல்லை. இது 9ஆல சுருக்கப்படும் இல்லையா. இது 9ஆல சுருக்கப்படும். 9ஆல வட்டி நம்ம மனுஷன்னா 45. இது 9ஆல வட்டி நம்ம மனுஷன்னா 150. இது 9ஆல வட்டி நம்ம மனுஷன்னா நான் 9ஆல வட்டுறோம் இல்லையா. இது 9ஆல வட்டி நம்ம மனுஷன்னா 25 150 25 சுருக்கம் அப்படியே 6 சரி அப்படியே 6. இப்போ இதை சுருக்கணும் அப்படியே 7.3 சக எஸ்ஸிங்கிள் 2 சமன் 6ஆல சுருக்கணும் அப்படின்னா 1.2 மைனஸ் எஸ் சரி அப்படியே 1.2 மைனஸ் எஸ். அப்போ
இது அங்கலாக்கினோம்னு சொன்னா பிள்ளையால் எஸ் இந்த அப்போ 3x2s அப்போ 1.5s சமன் 7.9 அப்போ எஸ் சமன் நமக்கு என்ன வரப்போறான்னு சொன்னா பிள்ளையால் இதில் 1.2 மைனஸ் 6s சமன் நமக்கு 6s இங்கே வந்துருச்சுன்னா 6.5s ஆகும். அப்போ 13x2s சமன் 1.2 போயிடுச்சுன்னா 7.9. அப்போ எஸ் சமன் என்ன வரும்னு பிள்ளையால் 1.8 மீட்டர்னு சொல்லி வரும். அப்போ நாங்கள் 1.8 இதை ஃபுல் அழிக்கிறதாங்க பிள்ளையார். அப்போ 1.8 நம்ம சென்டிமீட்டர் எடுக்கணும்னு சொன்னால் 180 13 பிரிக்கணும். அப்போ 13 13.8 எஸ். அப்போ எஸ் சமன் 13 நான் அங்கே ஃபுல்லாக அழிக்க முடியாது. இதையும் அழிக்க அப்போ நான் வந்து 13.85 சென்டிமீட்டரை 20 சென்டிமீட்டர் வந்து 13.85 கழிச்சா சரி. அதான் கேட்ட கேள்வி. நான் இந்த சும்மா சுருக்கிக்க முடியாது. இந்த சுருக்கரை நீங்கள் செஞ்சு வளர்த்து கொள்ளுங்க. ஆகவே எஸ் சமன் 13.85 சென்டிமீட்டர். ஆகவே நம்ம கேட்டது ஈடேஸ் தான் கேள்வி. 20/13.85 சமன் நமக்கு 6.15 சென்டிமீட்டர் தான் இப்போ என்ன இருக்கிறோம். சரி அப்படியா? அப்போ 2.2 இந்த எஸ் கழிக்கணும். நான் சென்டிமீட்டர் எழுதிக்கேன், இந்த மீட்டர் எழுதிக்கேன். சரி அப்படியா? இப்போ இவ்வளவு முடிஞ்சு அடுத்த பாட்டுக்கு வருவோம். ரெண்டாவது பாட்டு என்ன செய்யாங்கன்னா இதில் பெரிய ரோமன் 2 என்ன செய்யாங்கன்னா பயப்பு வாழ்வின் மீடுதன் அதிகரிக்கும் போது பாய்ச்சல் வீதத்தை குறைப்பதற்கு ஊசிவாய் வாழ்வு படிப்படியாக மூடுகிறது. பாய்ச்சலின் சதவீதம் 75% தடைப்படுமாயின் பயப்பு வோல்ட் அளவின் மீடுதல் யாராக இருக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ நான் ஒரு சின்ன ஒரு கிராஃப் ஒன்று குறி காட்டுற முடியாது. உங்களுக்கு கிராஃப்லேருந்து விளங்கி கொள்ளலாம். இப்போ இது வந்து நான் இதில் க்ளோசிங்கை பாவிக்கணும். க்ளோசிங் சரி அப்படியா? இப்போ இந்த பயப்பு மீடுதல் வந்து 25 இதில் நமக்கு 25 ஹெர்ட்ஸ் வரைக்கும் 100 வீதம் 25 ஹெர்ட்ஸ் இது ஹெர்ட்ஸ் சரி அப்படியா? 25 ஹெர்ட்ஸ் வரைக்கும் 100 வீதம் திறந்துருக்கு. 25 ஹெர்ட்ஸ் வரைக்கும். அதுக்கு பிறகு விகித சமனா குறைவடையுது. அப்போ 50 ஹெர்ட்ஸ் ஆகக்கூட 50% மூடுது. 50 ஹெர்ட்ஸ் ஆகக்கூட 50% மூடுது. இப்போ என்ன கேள்வின்னு சொன்னால் 75% தடைப்படணும் என்றால் 25% திறந்திருக்கணும். 75% இது ஓப்பன் சரி அப்படியா? 100 வீதம் ஓப்பன். இப்போ 75% தடைப்படணும் சொன்னா 25% மூடி இருக்கணும். அப்போ கேட்ட கேள்வி இந்த எஃப் கேட்காங்க. அப்போ 25% அப்போ 25% திறந்திருக்கணும் சொல்லுவாங்க. நான் இதை அழிக்க முடியாது. அப்போ 75% அப்போ நான் சும்மா ஒரு விகிதசமம் முக்கோணத்தை பாவிக்கலாம். இதன் கீழ் இது சமன், இதன் கீழ் இது
சரி அப்படியா அப்போ சும்மா ஒரு வீத சமம் கொண்டதை பாவிச்சு சும்மா சிம்பிளாக வழங்கலாம் 100/50 100/50 நான் பெருசு வா அப்போ 100 பெரியவரின் கீழ் சின்னவர் அப்போ 100/25 கீழ் சின்னவர் 100/50 சமன் அப்போ பெரிய நீளத்தின் கீழ் சின்ன நீளம் சமன் பெரிய நீளத்தின் கீழ் சின்ன நீளம் f/25 கீழ் சின்ன நீளம் அப்போ சின்ன நீளம் என்ன 50/25 50/25 அப்போ 50/25ங்கிறது 25 பிள்ளையார் 100/50ங்கிறது நமக்கு தெரியும் 100/50ங்கிறது 50 அப்போ 50 25 சொல்லிக்கினா கீழுக்கு 2 இருக்கும் அப்போ மேலுக்கு 100/25 75 அப்போ 75 37.5 அப்போ 37.5ஓட 25 கூட்டினா சரி அப்போ f சமன் 37.5 சக 25 அது சமன் 62.5 ஹெர்ட்ஸ் ஆகுவார் சரியா பிள்ளையார் அப்போ 62.5 ஹெர்ட்ஸ் ஆகுவார் நாம இதை வசனத்தில் எழுதணும் பிள்ளையார் வசனத்தில் எழுதணும் அப்படின்னா அதுதான் மார்க்ஸ் கொடுப்பாங்க 25 ஹெர்ட்ஸ் ஆகும்போது 100% திறந்துள்ளது 50 ஹெர்ட்ஸ் ஆகும்போது 50% திறந்துள்ளது ஆகவே 75% தடைப்பட வேண்டுமாயின் 25% திறந்திருக்கணுங்கிற சொல் ஆக முக்கியம் அப்போ 50% திறந்திருக்க வேண்டுமாயின் 75% தடைப்பட வேண்டுமாயின் 75% தடைப்பட வேண்டும் 25% திறந்திருக்கணும் ஆகவே வீத சமனை போட்ட மட்டும் தான் விடு இவ்வளோ நம்மளால இருக்கிறது இந்த கடைசி 2 பாட்டு நம்மளால கொஞ்சம் யோசிக்கணும் மற்ற எல்லா பாட்டும் வந்து டிரெக்டாக பிரதத்துக்கு போகிற இலகுவான கேள்வி நம்மளையால் ஆகவே இதை கம்ப்ளீட்டாக எடுத்துக்கொள்ளுங்க